அன்பு நேயர்களே, எதிர்பார்த்தது போன்று ரணில் பை அவர்களுக்கு பிணை கொடுத்தாச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போலயே அவருக்கு சார்பான வக்கீல்கள் மோதலுக்கு இடையில் மிகப்பெரிய விவாதங்கள், மோதல்கள் மத்தியில் அவருக்கு பெயில் கொடுத்தாச்சு. ஆனால் அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் கிரிமினல் குற்றம், கிரிமினல் பெனல் கோட் செக்ஷன் 386 மற்றும் செக்ஷன் 388 பிரிவுகளின் கீழ் தான் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டு என்பது எம்சிஓ டிசிஓ கொடுக்க முடியாது. இது சட்டமாதிபரின் அனுமதியுடன் உயர் நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்ல வழக்கொண்டு தாக்கல் செஞ்சு அங்கிருந்து பிணை கேட்கலாமே ஒழிய இங்க கொடுக்க முடியாது. அதான் செக்ஷன். இந்த பெனல் கோட் செக்ஷன் 388 கீழே இந்த கேஸ் வந்திருக்கதால அவருக்கு பெயில் கொடுக்க இயலாது. ஆனாலும் அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, என்ன பாப்போமா. சிஐடியால் கைது செய்யப்பட்டு இந்த செக்ஷன் ஜாமீன்ல வெளியே வர முடியாதா அதை சொல்லிக்கிறேன் நான். சிஐடியால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் கௌரவ நிலுப்புலி லங்காபுர அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கூட ஜெயில் சிறை வழங்கப்படலாம் என்றும் இருக்குது. இந்த வழக்கு போகும் இல்லையா, நெய்னா அன்றைக்கு அப்பியர் ஆகணும், வழக்குக்காக ஒரு நீதிமன்றம் வந்து ஆகணும். குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறித்த வழக்கின் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் வழக்கில் முன்னிலையாக இருந்தார். ஜூம் என்பது வாட்ஸ்அப் காலிங் மாதிரி, அது ஒரு தொழில்நுட்பம் ஊடாக நாங்கள் அதெல்லாம் ஒரு ஏற்றம் கூடுதலாக நாம் இந்த ரெக்கார்டிங் கொடுப்பதெல்லாம் ஜூம் தொலைக்காட்சி மூலமா தான் கொடுக்கிறோம் இந்தியாவுக்கு. அவரது உடல்நிலை சிக்கல் காரணமாக குறித்த வழக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கௌரவ நிலுப்புலி லங்காபுர அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. என்று நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது குற்றப்புலனாய்வுத்துறை சார்பாக அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் நாயகம் பிலிப் பீரிஸ் அவர்கள் முன்னிலையானார். சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக சட்டத்தரணி திலக் மாரப்பனை, வேறு ரணில மிகவும் நெருக்கமான மற்றும் அனுஜ பிரமரின் உள்ளிட்ட மிகப்பெரிய தரப்பு கிட்டத்தட்ட வந்தவங்க போனவங்க உட்கார்ந்தவங்க எல்லாரும் கருத்த கோடு இல்ல கொழும்புல உள்ள அத்தனை கருத்த கோட்டும் வந்திருக்கும் என்று ஒரு 300 தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோட்டை என்பது கொம்பனி தெரு கோயிலுக்கு முன்பாக உள்ள இடம்தான் மிகப்பெரிய படை பட்டாளங்கள். ஏனெனில் இந்த பிணை கொடுப்பதற்கான ஒரு முக்கிய காரணமும் ரணில் அவர்களின் ஏகப்பட்ட வருத்தம் சொல்றாங்க. அங்க ஒரு வருத்தம் இல்லை, அவருக்கு சும்மா தான் படுத்திருந்தார். ஆனாலும் இங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துறாங்கல்ல, அது எடுக்கலாம் தானே, அது பிரச்சனை இல்லை. நீதிமன்றத்துக்கு எல்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க பெரிய டாக்டர் மூலமாக. ஆனாலும் அவர் ரணில் எதிர்பார்க்காத ஒரு ரிமாண்ட் கைது. அதனால் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகமா இருக்குது. எங்காவது நாடி நரம்பு நாளங்கள் வெடிச்சு போனாலும் போயிடும் என்ற பயத்துல பிணையை கொடுத்துட்டாங்க. இதான் உண்மை. பிணை கொடுக்க வாய்ப்பில்லை. இந்நிலையில் வழக்கில் முன்னிலையான சட்டமாதிபர் திணைக்கள தரப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதை அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் வன்மையாக எதிர்த்திருந்தார். இருக்கிறையில் இவருக்கு லண்டனில் இருந்து அழைப்பு கடிதத்தின் சட்டபூர்வமான தன்மை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் நாயகம் பிலிப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்துக்கு உண்மைகளை முன்வைத்திருந்தார். அதாவது இவருக்கு இந்த லண்டனுக்கு போனது இந்த பணம் முன்பிரியும் என்று இந்த வழக்கு வந்திருக்குது. அவருக்கு லண்டனுக்கு அவருக்கு என்று ஒரு அழைப்பு வந்த காட்டப்பட்டு அது பொய்யான அழைப்புன்னு சொல்றார். ஆறு பிலிப் பீரிஸ் அவர்கள் சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி பிரிட்டனுக்கு மேற்கொண்டதாக கூறப்படும் விஜயம் தனிப்பட்ட விஜயம் அல்ல என்று கூறினார். மாறாக உத்தியோகபூர்வ விஜயம் என்பதை காட்டுவதற்காக சமர்ப்பித்த அழைப்பு கடிதத்திற்கு சட்டபூர்வமாக செல்லுபடியாகாது என்பதால் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்குவதை நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறது என்று சட்டமாதிபதி சார்பாக திலீப் அவர்கள் மோதியிருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பொது நிதி 1.66 மில்லியன் ரூபாய் தவறாக பயன்படுத்ததாக கூறப்படும் வழக்கில் இது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்
எதிர்வாதங்களை முன்வைத்த சட்டத்தரணி திலக் மாரப்பன எனினும் இந்த சம்பவத்தை தணிக்கை செய்ய ஜனாதிபதி செயலகத்தின் தணிக்கை அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்றும் சட்டத்தரணி திலக் மாரப்பன நீதிமன்றத்தில் வாதாடி இருந்தார். இது தொடர்பாக ஏற்பட்ட அனைத்து செலவுகளும் ஜனாதிபதி செலவுகள் என்றும் தேசிய தணிக்கை அலுவலகம் நடத்திய தணிக்கையில் எந்த முறைகேடும் வெளிப்படுத்தவில்லை என்றும் அவர் நீதிமன்றில் வாதாடி இருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் இதயத்தில் 4 முக்கிய தமனிகளில் 3 அடைக்கப்பட்டதாக கூறினார். அடைச்சி போன பேசவே முடியல. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு அவருக்கு பிணை வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் பல குறிப்பிட்ட விடயங்களை முன்வைத்துள்ளன. அவர் வருத்தத்தை பிறகு காரணமா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள 4 முக்கிய தமனிகளில் 3 அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன நீதிமன்றம் தெரிவித்திருந்தார். சோதிக்கப்பட்டது பாருங்கள். அதன்படி அந்த மருத்துவ நிலைமைகள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சட்டத்தரணிகள் நீதிமன்றம் சமர்ப்பித்திருந்தனர். மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஊர்பட்ட நோய். அப்ப ஊர்பட்ட நோயுள்ள 76 வயசு கொண்ட ஒரு மனுஷன் எப்படி நடமாட முடியும் என்று ஒரு கேள்விக்குரிய வருதில்லை. மேலும் முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது சட்டத்தரணி நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருந்தார். முன்னாள் ஜனாதிபதியின் உயிருக்கு கடுமையான ஆபத்து இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சாகிறா எவ்வளவு அப்ப ஆக ஒரு விடயத்தை இந்த மக்கள் வளையம் கொள்ளுங்க. பெனல் கோட் 386 மற்றும் 388 பிரிவிற்கான ஆன்சர் எதுவும் வரல. அதை அவங்க எதிர்கொள்ள முடியல. அவங்க இவரு சாக போறாரு, இருக்கல மண்டையை போட்டு ஒரு நோயை காட்டி புன கேட்கிறாங்க ஒழிய அது அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் வச்ச எந்த ஒரு காரணத்துக்கும் ஆதாரம் கொடுக்கல. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு அவருக்கு பிணை கிடைக்கப்படுவதற்காக நீதிமன்றத்தில் பல குறிப்பிட்ட விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். அதாவது அவர் நோயைத்தான் மெயினா காட்டுறாங்க ஒழிய எந்த விவாதத்துக்கும் அவங்க வரல. அதன்படி அந்த மருத்துவ நிலைமைகள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன நீதிமன்றம் சமர்ப்பித்திருந்தார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய சிசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பல தடவை அதை சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் அனுஜ பிரேமரட்ன தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சமர்ப்பித்த அழைப்பு கடிதம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடினார்கள். வழக்கு முடியும் வரை பிணை வழங்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். வழக்கு 10 வருஷம் முடியுமானா 10 வருஷம் உள்ள வைக்கிற ஐடியாவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிபதி கௌரவ நிலுப்புலி லங்காபுரி அவர்கள் முன்னிலையில் சூம் தொழில்நுட்பம் மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் இந்த மாதிரி விடயத்தை அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் பின்ன வழங்கக்கூடாது என்று மிகப்பெரிய வாதத்தை செஞ்சிருந்தார். ரணில் சார்பாக வழக்கறிஞர் திலக் மாரப்பன அனுஜ பிரேமரட்ன உபுல் ஜெயசூரிய அலி சாப்ரி மிகப்பெரிய நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்ல மிகப்பெரிய சட்டவாதிகள் வக்கீல்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி வக்கீல்லாம் ஆஜராக போறாங்க. இது ஒரு எம்சி நீதிமன்றம், சின்ன நீதிமன்றம். ஆக கீழே உள்ள நீதிமன்றம் தான் இவ்வளவு படையெடுப்பும் இவ்வளவு ஆர்ப்பாட்டமும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் நாட்களில் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்றும் அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குணமடைந்த பிறகு அவர் பொதுமக்களிடம் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுது. அதாவது இப்ப அவருக்கு பிணையெல்லாம் கொடுத்தாச்சு இல்ல, இன்னும் ஒரு 3 நாளைக்கு கோர்ட்ல இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கப்படுறான். உடனே போன வெக்கம் இல்லை, என்னடா இது இப்படி எல்லாம் படுத்து போட்டு உடனே போயிடுமா, வருத்தம் ஒன்று பார்க்க காட்டணும் இல்லை, மக்களுக்கு ஊருக்கு உலகத்தையும் காட்டணும் இல்லை. அதனால இன்னொரு 3 நாளைக்கு அங்க இருக்க போறாங்களாம். புதிய சட்டம் இதே நேரம், அதாவது அவருடைய தரப்பா சொல்லப்படுதா, இதே நேரம் புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு வழங்கிய அனைத்து வீடுகளையும் அரசாங்கம் திரும்ப பெறும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார்கள்.
செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு, அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரப்போகின்றது. ரணில் விக்ரமசிங்கே கைதாகிருந்த காலகட்டத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அகில தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியபதம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க 500க்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகளும் மக்கள் கூட்டம் வந்ததற்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு 300-350 லாயர்ஸ் மட்டும் தோற்றிருந்தாங்க. அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைவருக்கும் குறிப்பாக அகில தேசிய கட்சி சார்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்றும், மேலும் மற்ற கட்சிகளின் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். 500க்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் வந்தனர். குறிப்பாக இன்று ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அதற்கெல்லாம் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் நான் ஒன்றையும் சொல்ல வேண்டும், இந்த நீதித்துறை சுதந்திரமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். மேலும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அநீதி இழைக்கப்பட்டதால் நாங்கள் எழுந்து நின்றோம். ஆனால் ஊழல், மோசடி மற்றும் திருட்டை எதிர்த்து போராடுவர்கள் அல்ல. அதை மேலும் கூற விரும்புகிறேன் தெரிவிக்கிறான். என்னத்த சட்டம் சிறைத்தான போயிருக்குது. மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அகில தேசிய கட்சி துறை தலைவர் ருவான் விஜயவர்தன, ரணில் மருமகன், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்து வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றார். இன்று மாலையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வந்த அனைவருக்கும், குறிப்பாக நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஆதரவளித்த அகில தேசிய கட்சி எதிர்கட்சி தலைவர் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தனது நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோருக்கும் ரணில் விக்ரமசிங்கே ஆஜரான அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்திருந்தார். இந்த இடத்துல ஒரு விடயத்தை நாம சொல்ல வேண்டியிருக்குது. நீதிமன்றத்துல இந்த ஜனாதிபதி சட்டத்தாரை அனுஜ பிரமரட்னே அவர் இன்றைக்கு வாதாட்டம் இந்த 386க்கு 300 இந்த பிரிமினல் கோர்ட்டுக்காக இல்ல, பெனல் கோர்ட்டுக்காக அல்ல, ரணிலுக்கு இதயத்தில் 4 வாழ்வுகளில் அடைப்புகள், அதில் ஒன்றில் 100க்கும் அதிகமான அடைப்பு இருக்காம். எப்படிக்காக உலகாலம் வாழ்ந்தது அடைப்பு. இதற்கு சத்திர சிகிச்சை செய்ய முடியாதாம். சிறுநீரக நோய், சோடியம் குறைபாடு இருக்காம், அதிக இரத்த அழுத்தம் இருக்காம் மற்றும் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக உள்ளதாம். அதனால் ரணிலுக்கு உயிராபத்து உள்ளது என்றும் அவரது உடல்நிலை பாரதூரமாக உள்ளது என்றும், ஆகவே ரணிலின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரமரட்ன அவர்கள் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வாதாட்டத்தில் வாடியிருந்தார். ஆக இங்கு இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற 386 செக்ஷன், கிரிமினல் செக்ஷன் 386, செக்ஷன் 388க்கு இவர்கள் எந்த பதிலும் அளிக்க முடியவில்லை. இவர்கள் ரணிலுக்கு இருக்கின்ற நோய் நொடிகளை காட்டி மெடிக்கல் ரிப்போர்ட் சமர்ப்பித்து ஒரு பெயில் கேட்கிறாங்க ஒழிய சட்டம் அதிபர் திணைக்களத்தால் வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த குற்றச்சாட்டு என்பது அவரை 20 ஆண்டுகளுக்கு ஜெயிலுக்குள் தள்ளலாம். அப்ப 76 வயது கொண்ட அந்த முதியவர் இவ்வளவு நோயை வச்சுக்கிட்டு உலாவி தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு வில்லங்கத்தனம் பண்ணி கொண்டு இருக்குது. அதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்தவுடன், இந்த பேட்டி இவர் கொடுக்கக்குள்ள பிணை கிடைக்கலாம், அரு மதுப பண்டாட பிணை கிடைத்தவுடன் இது முடிவுறாது. அதன் பின்னர் தான் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின், அதாவது சஜித்தானியின் உறுப்பினர் ரஞ்சித் மதுப பண்டார தெரிவித்திருந்தார் என்று நண்பகல் வாக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று எடுத்துக்கொள்ள இருந்த நேரத்தில் தான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ரஞ்சித் மதுப பண்டார மேற்கண்டவர் தெரிவித்திருந்தார். ரணிலுக்கு பிணை கிடைத்தவுடன் அன்னூர் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வேலையில் நாங்கள் தீவிரமாக ஈடுபடுவோம். ஜேவிபி எத்தனை குற்றச்செயல்கள் இதற்கு முன்னர் ஈடுபட்டிருக்கின்றது. 100கணக்கான பேருந்துகளை அழித்து, வங்கியை உடைத்து, மக்களை கொன்று என்று பல பாரிய குற்றச்செயல்களில் ஜேவிபி கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தது. அப்படி என்றால் அதற்கு எதிராகவும் வழக்கு தொடர வேண்டும் என கேட்டுள்ளார். வழக்கு தொடருங்க, உங்களை யாரும் தடுத்தா? இதேவேளை எந்த காலத்திலும் குற்றம் இழைத்திருந்தாலும், எந்த காலத்தில் குற்றம் இழைத்திருந்தாலும் பழகிடலாம், அவர்கள் தண்டிக்கப்படுவர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று பிற்பகல் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற தேசிய பிக்குகள் தின நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். என்ன கோஷங்கள் எழுப்பப்பட்டாலும், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது முக்கியமான பாயிண்ட் உண்டு. என்ன கோஷங்கள் எழுப்பப்பட்டாலும், எவ்வாறான தடைகள் வந்தாலும்
முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படாது என்பதை இந்த மகாநாயக தேர்தல்கள் முன்னிலையில் நான் சத்தியம் செய்து உறுதி அளிக்கின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார். நானும் எனது அரசாங்கமும் இந்த விடயத்தை செய்ய தவறினால் வரலாற்றில் எதிர்காலத்தில் எந்த அரசாங்கம் இதை செய்ய போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். உண்மைதானே? உண்மையிலே ஜேவிபி அரசாங்கம் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை தண்டிக்கலை வேண்டால் ஒருபோதும் எவரும் வரப்போறல, செய்யவும் போறாங்க. அந்த ஊழல் தான். அதனால இந்த ஆட்சி 5 வருஷம், இந்த 4 அங்கல ஒரு 5 9 ஆண்டுக்குள்ள நிறைய இந்த மாதிரி விடயம் செய்ய வேணும். வாழ்த்துக்கள் ஐயா. முதலாவதாக, இந்த நாட்டின் அனைவரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் ஆவர் எனவும் நீதி என்பது ஓர் பொதுவான எண்ணக்கரு, நாட்டின் அனைவரும் நீதியின் முன் சமமானவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே அவ்வாறான ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அவர்கள். செல்வம், பணம், பதவிகள் கடந்த கால வரலாறு, அதிகாரத்தில் இருந்தமை போன்றவற்றை பொருட்படுத்தப் போவதில்லை எனவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எமது நாட்டில் எப்போதாவது ஒரு தினத்தில் குற்ற செயல் ஒன்றுடன் தொடர்பு பட்டிருந்தால், என்றாவது ஒரு நாள் ஊழல் மோசடியில் தொடர்பு பட்டிருந்தால், எப்போதாவது ஒரு நாள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஈடுபட்டிருந்தால், எப்போதாவது ஒரு நாள் பொதுமக்களின் பணத்தை விரயமாக்கியிருந்தால், அவ்வாறான அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு முடிந்த அளவு முயற்சிகளை செய்வோம் எனவும் திடகாத்திரமாக சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள். இது பழிவாங்கலோ அல்லது வேட்டையாடுவதோ அல்ல. இந்த சமூகத்தில் சட்டம், நீதி, ஒழுங்கு என்பன தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று கூறினால் சிலர் பதட்டம் அடைகிறார்கள். இந்த நாட்டில் இதனை அவதானிக்க முடிகின்றது என ஜனாதிபதி அவர்கள் மிக ஆவேசமாக தெரிவித்திருக்கின்றார். பிறவுகளுக்கு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சாதாரண மக்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தக் கூடாது என கூறுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு பதற்றமடைவர்களது மனச்சாட்சிக்கு தெரியும் தாங்கள் குற்றவாளிகள் என்பது என அவர் தெரிவித்திருக்கின்றார். குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்துவது சவால் மிக்கது என்றாலும் அதற்காக குரல் கொடுப்பதை நிறுத்த போவதில்லை எனவும் அந்த தைரியமும் விடாமுயற்சியும் தமது அரசிற்கு, நமது தரப்பிற்கு உண்டு எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க அவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆக எதிர்கட்சிகளுக்கான ஒரு 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 அச்சமூட்டு எச்சரிக்கை நாங்கள் சொல்லுவோம். எதிர்கட்சிகள், ஊழல்வாதிகள் எல்லோருக்கும் இது ஒரு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயமாத்தான் பார்த்துடணும். ஊழல் செஞ்சவங்கள், மக்கள் பணத்தை திருடியவர்கள், காடையர்கள், கொள்ளையர்கள், அதை எல்லாம் புகத்தான வேணும். அதை நாம விடவே கூடாது இல்லை. எனவேதான் நாங்கள் மிகவும் தீவிரமாக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இன்று இந்த ரணில் கைதின் பிணையின் பின்பாக நடைபெற்ற விடயங்களை தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு அப்டேட் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.